பிரியாணி மாஸ்டர் பிரியாணி கொடுக்கிறார். தொடர்ந்து அந்த பிரியாணி கிடைக்க வேண்டும். தன்னுடைய காம இச்சைகளை முழுமையாக அனுபவித்து வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் கொண்டாட்டமாக நான் வாழ்ந்து கொள்வேன். அதை தாண்டி நான் என்னுடைய பிரியாணி மாஸ்டர் எங்கள் காமம். 7 வருடங்களாக சிறையில் இருந்தால் கூட நெயில் பாலிஷ் போட்டுட்டு வராங்க, கிளிப் போட்டு ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. குற்ற உணர்வே இல்லாதது போல் காணப்படுது. இதோடு நின்று விட வேண்டும். இன்னொரு அபிராமி உருவாகிவிடக் கூடாது என்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அது ஒரு மாபெரும் தவறு என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் நிச்சயம் இதற்கு மேலும் தூக்கு தண்டனைக்கு உரியவர் என்று நீதியரசர் கூறியிருக்கிறார். நானும் அந்த கருத்துக்கு உடன்படுகிறேன். அவர் நினைத்து நினைத்து வருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஆயுள்கால தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சமீபத்தில் வெளிவந்த ஒரு தீர்ப்பு, திருமணத்தை தாண்டிய ஒரு உறவின் காரணமாக, காமத்தின் தேடுதல் காரணமாக, பிரியாணிக்காக தான் பெற்ற குழந்தைகளை சற்றும் இரக்கமின்றி கொடூரமாக கொன்ற ஒரு தாய், அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆயுட்காலம் முழுவதும் சிறையில் இருப்பதான ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சம்பவத்தை ஒரு பெண்ணின் பிரச்சனையாகவோ அல்லது ஒரு பாலியல் சார்ந்த ஒரு பிரச்சனையாகவோ, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையாகவோ மட்டுமே நாம் பார்த்து நின்றுவிட முடியாது. இது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின், நாட்டின் பிரச்சனை. ஏனென்றால் இது இங்கேயே நின்றுவிட போவதில்லை. பெண்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். தாய்மையோடு அன்போடு தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி அந்த குழந்தைக்கு கொடுக்கிறார்கள். அதன் வழியாக அவர்களுக்கு உணர்வுகள் கடத்தப்படுகின்றன. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது வெறும் உணவை மட்டும் ஊட்டுகிறாள், வயிறு நிறைகிறது என்பது. அறிவியல் ரீதியாக அவள் பால் கொடுக்கும் பொழுது அவளுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளை கடத்துகிறாள், அவளுக்கு இருக்கக்கூடிய சிந்தனையை கடத்துகிறாள். அப்படி இருக்கக்கூடிய தாய், இந்த குழந்தை வந்து விட்டால் இந்த குழந்தையினால என்னால சந்தோஷமா இருக்க முடியல, என்னுடைய கணவன் கிட்ட என்னால சந்தோஷமா இருக்க முடியல, எப்ப இந்த குழந்தை இறந்து போகுமோ, இந்த குழந்தை இல்லாட்டி நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு தாய் நினைக்க ஆரம்பித்தால் இந்த சமூகம் என்ன ஆகும்? அப்படித்தான் நடந்திருக்கிறது. பிரியாணி மாஸ்டர் பிரியாணி கொடுக்கிறார். தொடர்ந்து அந்த பிரியாணி கிடைக்க வேண்டும். தன்னுடைய காம இச்சைகளை முழுமையாக அனுபவித்து வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் கொண்டாட்டமாக நான் வாழ்ந்து கொள்வேன். அதை தாண்டி நான் என்னுடைய பிரியாணி மாஸ்டர் எங்கள் காமம். இதை தாண்டி உலகத்தில் எதுவுமே முக்கியமானது அல்ல என்று ஒரு தீவிரமான விளிம்பு மனநிலையை நோக்கி அந்த பெண் சென்றிருக்கிறார் என்றால், இதை ஒரு சம்பவமாக மட்டும் நாம் பார்க்க முடியாது. இது ஏன் நடந்தது என்று உளவியல் ரீதியாகவும் நான் பார்க்க வேண்டும். இந்த சமூகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது பல பிரச்சனைகள் எழுகின்றன. வரதட்சணை சார்ந்தும், குடும்ப உறவுகளை யாரோ ஒருவர் பேணவில்லை என்பதாகவும், குழந்தைகளை வளர்ப்பதில், கல்வி எந்த பள்ளியில் சேர்ப்பது என்று பல காரணங்களுக்காக கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே விவாதங்கள் நடப்பது இயற்கை. ஆனால் அப்படி விவாதங்கள் நிகழும் பொழுது யார் சரி யார் தவறு என்று நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. இந்த காரணங்களை காட்டிக்கொண்டு குடும்ப நீதிமன்றங்களுக்கு வருகிறார்கள், அல்லது ஃபேமிலி பஞ்சாயத்து, பெருசுங்க 4 பேர் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி இதெல்லாம் அவ்வளவுதாமா போயிருங்க, அப்பப்போ சேர்ந்து ஒன்னா குடும்பம் நடத்துங்க என்று பஞ்சாயத்து செய்து அனுப்பி வைத்து விடுவார்கள். ஆனால் இதை தாண்டி முக்கியமாக நாம் ஆழமாக சென்று பார்க்கும் பொழுது குடும்ப நீதிமன்றங்களில் சென்று பாருங்கள். குடும்ப நீதிமன்ற வழக்கறிஞர்களை கேளுங்கள், வழக்குரைஞர்களை கேளுங்கள், இந்த துறை சார்ந்த நிபுணர்களை கேட்டு பாருங்கள், மனநல ஆலோசகர்களை, பெண்ணியல் சார்ந்த பெண் மருத்துவர்களை கேட்டு பாருங்கள். குடும்பங்களில் அடிப்படை பிரச்சனையாக அங்கே இருப்பது, ஒளிந்திருப்பது காமமாக இருக்கும். காமம் சார்ந்த தேடல்களை, புரிதல்களை வெளிப்படையாக பேசுவது என்பது இன்னும் நம்முடைய சமூகத்தில் பயன்பாட்டுக்கு வரவில்லை. இதனால் தான் சரியாக காமத்தை குறித்து பேசாத காரணத்தால் தான் அந்த பெண் தன்னுடைய குழந்தைகளை கொலை செய்தாள் என்று நான் நிச்சயமாக கூற மாட்டேன். அது ஒரு மாபெரும் தவறு என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் நிச்சயம் இதற்கு மேலும் தூக்கு தண்டனைக்கு உரியவர் என்று நீதியரசர் கூறியிருக்கிறார். நானும் அந்த கருத்துக்கு உடன்படுகிறேன். ஆனால் தூக்கு தண்டனை கொடுத்தால் ஒரு நாளில் அந்த வலி போய்விடும். அவர் நினைத்து நினைத்து வருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஆயுள்கால தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அறிவுபூர்வமான ஒரு சமூகம் ஒரு குற்றம் நிகழ்ந்து விட்டால் அந்த குற்றம் ஏன் நிகழ்ந்தது என்பதை சிந்திக்க வேண்டும். காமத்தின் தேடல் திருமணம் என்ற பந்தத்தில் நிறைவு பெறுகிறதா இந்த சமூகத்தில் என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இன்றும் இருக்கிறது. அதை ஒரு அசிங்கமான ஒரு பொருளாக, பேசுவதற்குரிய ஒரு விடயமாக இல்லை என்பதாக சொல்லப்படுகிறது. உங்களை ஒன்றும் நாள்தோறும் காமத்தை குறித்து
வக்கரமாக பேசிக்கொண்டிருக்க சொல்லி உளவியல் ஆலோசகரோ மருத்துவர்களோ கூறுவதில்லை. வெளிப்படையாக அந்த நெருக்கமான உறவிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு என்ன தேவை. அபிராமியின் விஷயத்தில் அவர் தனக்கு காமத்தில் இது போல இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், உன்னிடம் எனக்கு திருப்தி இல்லை என்பதை வெளிப்படையாக கூறியிருக்கிறாரா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அவர் வெளிப்படையாக கூறியிருந்தால் ஒருவேளை அந்த கணவர் அதற்கான முன்னெடுப்புகளை செய்து இருக்க வேண்டும். என்னால் அது முடியாது என்றால் அவர் கடந்து சென்றிருக்க வேண்டும். இல்லை, அவருக்குரியவற்றை ஒரு கணவனாக செய்து கொடுக்க முன்வந்திருந்தால், ஒருவேளை அவளின் காமத்தின் தேடல் அங்கேயே நின்று போயிருந்தால் இந்த அடுத்தடுத்த நகர்வுகள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்பது ஒரு மாற்று பார்வை. இதை நாம் ஒன்றும் மறுப்பதற்கில்லை, இல்லையா? அதே போலத்தான் அந்த பெண் சமூக வலைதளங்களில் டிக்டாக்குகளில் காணொளிகளை வெளியிட்டு இருக்கிறார். தான் மிகவும் அழகானவர், தனக்கு நடிப்பு திறமை இருக்கிறது என்பது போன்ற ஒரு, அது உண்மையாக கூட இருக்கலாம், ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம், அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கிறது. அதை அவர் அதீதமாக எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் அங்கே சிக்கல் எழுகிறது. தனக்கு ஒரு மதிப்பு கிடைக்க வேண்டும், தன்னை 4 பேர் பாராட்ட வேண்டும். இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் என்றுதான் உளவியலில் கூறுவார்கள். நிறைய பேர் இந்த இப்போது முடக்கப்பட்டுருச்சு, இல்லைன்னா பலருடைய வாழ்க்கை எங்கே போய் முடிந்திருக்கும் என்று தெரியாது. அதீதமாக இந்த டிக்டாக்கில் நாள்தோறும் ஈடுபட்டு வெளியே இருப்பவர்கள் என்னை பாராட்ட வேண்டும், கொண்டாட வேண்டும் என்ற ஒரு எண்ணம். இது உளவியல் ரீதியாக இது ஒரு சிக்கல் தான். எப்போ பார்த்தாலும் லைக்ஸ் வந்திருக்கா, ஷேரிங் வந்திருக்கா, எவ்வளவு வியூஸ் போயிருக்குன்னு சொல்லி நம்மலாம் அப்படியே சமூக வலைதளங்களுக்கு டிஜிட்டல் அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த பெண் தனக்கு ஒரு பாராட்டு கிடைக்காதா, தன்னை யாராவது அழகா இருக்க, நல்லா நடிக்கிற, இவ்வளவு திறமைசாலியா இருக்க என்று சொல்ல மாட்டார்களா என்பதான ஒரு சிறு தேடலில் தான் ஆரம்பித்திருப்பார் நிச்சயமாக, இல்லையா? அப்போது அது அதீதமாக சென்று அதீதமாக 24 மணி நேரமும் டிக்டாக்கிலேயே அவர் அமர்ந்து கொண்டிருக்கும் போது அந்த கணவர் கண்டித்திருக்கிறார். கண்டித்திருக்கும் போதுதான் நான் என்ன சொல்கிறேன் என்றால், கண்டிப்பது தவறு அல்ல, ஆனால் அதை முறைப்படுத்தி சென்றிருக்க வேண்டும். நீ டிக்டாக்கில் போய் இந்த மாதிரி பண்ற, அது சம்பாதிக்கிறதுக்கு, உன்னுடைய வாழ்க்கையின் பொருளாதாரத்தை தரமாக மேம்படுத்துவதற்கு, பல ஆண்களோடு பேசுவது என்றெல்லாம் இல்லாமல் இதை ஒரு உன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதாக நீ இதை கொண்டு செல்ல வேண்டும். உன்னிடம் திறமை இருக்கிறதுமா, ஒத்துக்கிறேன் என்பதாக ஒரு வழி நடத்தும் ஒரு தன்மையோடு கொண்டு சென்றிருந்தால் அவள் தன்னுடைய அந்த டிக்டாக் மோகத்தை சற்று குறைத்திருக்க வாய்ப்பு உண்டு. இப்படி நாம் அப்படிதான் பல பிரச்சனை வரும்போது ரொம்ப தீவிரமா அதுல போய் இதை பண்ணாத, அப்படி இரு இப்படி இரு என்று ஒரு கட்டுப்பாடு மூலமாக அதை செலுத்த நினைக்கிறோம். அப்போ லவ் பண்றவங்களை போய் நீங்க லவ் பண்ணாதப்பா, இந்த திருமணத்தை நான் ஏத்துக்க மாட்டேன்னு எப்போ பெற்றோர்கள் சொல்கிறார்களோ, சமூகம் சொல்கிறார்களோ, அப்போதுதான் அந்த காதல் பயங்கர வலுப்படும்னு சொல்லுவாங்க. அதே போலத்தான் யாராவது ஒரு மாபெரும் தவறை இழைத்து விட்டார்கள் என்றால் அவர்களிடம் போய் நம்ம உடனடியாக இப்படியெல்லாம் செய்யாத, அப்படியெல்லாம் செய்யாத என்று அணுகுமுறையை செய்யும்போது அவர்கள் தொடர்ந்து தீவிரமாக நான் அப்படித்தான் செய்வேன் என்று அதில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். உளவியல் ரீதியாக ஒரு தீர்வாக நான் கூறுகிறேனே தவிர அவர் செய்தது சரி என்று நான் கூறவில்லை. அதன் அணுகுமுறைகளை நாம் மாற்ற வேண்டும். நாளை நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெண் டிஜிட்டல் அடிமையாக சென்று குழந்தைகளை கவனிக்காமல் இருந்தாலோ, அல்லது திருமணத்திற்கு வெளியே உறவை தேடிக்கொண்டு செல்கிறாள் என்று தெரிந்தாலோ, நாம் அதை எப்படி அணுக வேண்டும்? ஏன் நீ வெளியில இன்னொருத்தன் கூட பழகுற, உனக்கு என்னிடம் மகிழ்ச்சி இல்லையா, திருப்தி இல்லையா? இது வெளிப்படையாக பேச வேண்டிய ஒன்று, தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று. 4 செவருக்குள்ளேயே நம்ம முடிச்சிட்டோம்னா வெளியில அது போகாது, இல்லையா? இப்படியான ஒன்று உண்டு. அடுத்து, பெண்கள் தங்களுடைய உரிமை என்று எதை நினைக்கிறார்கள்? தான் 10 மாதம் சுமந்து வலியோடு பெற்றெடுத்து கை வளருமா, கால் வளருமா, பேசுமா, சிரிக்குமா, எது நோய் நொடி இல்லாம வருமா, எந்த ஸ்கூல்ல சேர்த்தலாம், என்ன ஆக போகுது என் குழந்தை, டாக்டரா, என்ஜினியரா, இல்ல வேற ஏதாவது துறையில சாதிக்க போதா அப்படின்னு கனவுகளோட தானே வளர்த்திருப்பாங்க அந்த குழந்தைய. எத்தனை நினைவுகள் இருக்கும், மகிழ்ச்சிகரமான நினைவுகள் அந்த குழந்தைகளை ஒட்டி. அது எல்லாத்தையும் அந்த 8 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, அது எல்லாத்தையும் மறந்து போற அளவுக்கு ஒரு காமத்தின் தேடல் இருக்கிறது என்றால் உடல் ரீதியாகவும் அவரை பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தாய்மை என்ற உணர்வே அற்ற ஒரு மழுங்கடிந்த நிலையில் அவர் சென்றிருக்கக்கூடிய அளவிற்கு பெண்ணுரிமை என்பதை எப்படி அவர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். பெண் என்பதன் உரிமை அடிப்படை தாய்மையை மறந்து விடுவதா, குழந்தைகளை கவனிக்காமல் அவர்களுடைய உயிர் மீது அவ்வளவு ஒரு அலட்சியம், இது தேவையா? இதுதான் உண்மையான சுதந்திரமா? பெண் சுதந்திரம் என்பது இப்படித்தான் பல இடங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. நான் எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன், ஆண்களை போல இருப்பேன், நீ ஏன் ஆண்களை போல இருக்க வேண்டும்? ஆணும் பெண்ணும் இணையான சம கோடுகள், வெவ்வேறு தன்மை வாய்ந்தவர்கள். ஆம்பளை தண்ணி அடிக்கிறான், ஆம்பளை முடி வெட்டிக்கிறான், ஆம்பளை அப்படி இருக்கான், சிகரெட் பிடிக்கிறான், போதைப் பொருள்
பயன்படுத்துறான். ஏன் நல்லதே எதுவுமே இல்லையா? மிக்சி ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா, ஆண் சரி செய்கிறான், நீ போய் அதை சரி பண்ணு. வலுவை தூக்குகிறான், அந்த வலுவை நீ தூக்கு. உடல் ரீதியாக எத்தனை செய்கிறான் அவன். ஒரு பிரச்சனை என்றால் உணர்வு ரீதியாக உடனே உணர்ச்சி வசப்படாமல் தர்க்க ரீதியாக பதில் சொல்கிறான், தீர்க்க நினைக்கிறான். இது அடிப்படை குண இயல்புகள், அறிவியல் ரீதியாக நான் சொல்கிறேன். இப்படி ஆண்களிடம் கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ இருக்கின்றன. நீ ஏன் அவனை பார்த்து அவனை போல ஆக வேண்டும் என்று நினைக்கும் போதே அவனை உயர்வானவனாக நினைக்கிறாய் என்று வரும்போது இந்த பெண்ணுரிமை அடிபட்டு போகிறது. உண்மையான பெண்ணுரிமை என்பது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பது இல்லை. தனக்கும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மையை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அது நல்ல விளைவுகளை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். எப்போது அது நல்ல விளைவுகளை கொடுக்கவில்லையோ அது உண்மையான பெண்ணுரிமையே அல்ல. காமத்திற்காக, திருமணம் சார்ந்த ஒரு கள்ளக்காதலுக்காக தன்னுடைய பெற்ற குழந்தையை ஒரு பெண் கொள்கிறாள் என்ற அதை யாருமே நிச்சயமா சப்போர்ட் பண்ணவே கூடாது. எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? உயிர் போயிடுச்சுங்க, யார் கொடுப்பாங்க? இந்த இடத்தில் கூட அந்த பெண்ணின் தேவை அவற்றை யோசிக்க வேண்டும். அவை இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு என்ன என்பது குறித்து யோசிக்க வேண்டுமே தவிர அவள் செய்தது சரி என்று யாருமே சொல்லக்கூடாது. அது சொன்னா அது தவறான முன்னுதாரணமாக போய்விடும். பெண்களும் சிந்திக்க வேண்டும். எனக்கு என்ன தேவை என்பதை நான் சரியாக வெளிப்படுத்துகிறேனா என்பதை யோசிக்க வேண்டும். ஆண் பெண் என்ற திருமண பந்த உறவில் செல்லக்கூடிய இருவருமே இந்த திருமண பந்தம் எனக்கு எது தருகிறது, எது நாம பேசணும், எதை புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படை பிரச்சனைக்குரிய காமத்தை பற்றியும் காதலை பற்றியும் பேச வேண்டும். அப்படி பேசிவிட்டால் அங்கேயே தீர்ந்து விடும். அந்த புரிதல் விட்டால் ஒண்ணு ஒத்து வரலையா, பிரிஞ்சு போயிடலாமா, அந்த குழந்தைங்களை எதுக்கு நீ கொல்ற இல்லையா, இப்படி தீர்வு கிடைத்து விடும். இப்படி பெண்கள் தவறாக பெண்ணுரிமையை புரிந்து கொண்டு எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்திருக்கிறார்கள். இது சமூகத்திற்கு மிகவும் தவறான ஒரு முன்னுதாரணமாகத்தான் இருக்கும். உண்மையான பெண்ணுரிமை என்பது இது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு விஷத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாயின் செயல் அடிக்கடி நிகழ்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதுவும் ஒன்று உண்டு. இப்போ அதை பத்தியே பலரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இது அபூர்வமாக நிகழக்கூடியதுதான். விதிவிலக்காக ஒன்று இடங்களில் தான் இது போல நிகழ்கிறது. எனவே இதை மட்டும் நாம் எதிர்மறையானவற்றை மட்டும் அதிகமாக பேசி இப்படி பெண்களே இப்படித்தான் ராட்சசி ஆகிவிட்டார்கள் என்றும் எப்போதுமே ஒரு சார்பாக பேசுவதும் சரியான பார்வையாக இருக்காது. ஏதோ ஒரு சில இடங்களில் இது போல நிகழ்கின்றன. இப்படி நிகழும் பொழுது அது ஏன் நிகழ்ந்தது, இனி அது போல நிகழாமல் இருப்பதற்கு என்ன என்பதை குறித்து யோசிக்க வேண்டும். அந்த பெண் 7 வருடங்களாக சிறையில் இருந்தால் கூட நெயில் பாலிஷ் போட்டுட்டு வராங்க, கிளிப் போட்டு ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. குற்ற உணர்வே இல்லாதது போல் காணப்படுகிறார். சட்டமானது குற்றமிழைத்தவருக்கு தண்டனை வழங்குவது அவர் உண்மையில் திருந்துவதற்காக, தன்னுடைய தவறை உணர்வதற்காகத்தான் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே அதற்கான சாத்தியம் எதுவும் இருப்பதாகவே எனக்கு தெரியவில்லை. அந்த பெண் மேலும் மேலும் ஒரு வசதியாக இன்னும் வேற எங்காவது பிரியாணி கிடைத்தால் கூட அந்த பிரியாணியை நோக்கி நாடி சென்று அவர் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தொடருவதற்கான வாய்ப்புகளை இந்த சமூகம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அப்படியான இடங்களில் தான் நாம் இருக்கிறோமா என்று ஒரு ஐயப்பாடு எழுவதற்கான சூழலை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நாம் காணக்கூடிய காட்சிகள் அப்படி இருக்கின்றன. அந்த பெண் ஒரு நீலிக்கண்ணீர் வடிப்பார் என்று கூறுவார்கள் இல்லையா, அது போல ஒரு பொய்யாகத்தான் அவர் நடிப்பது போல தெரிகிறதே தவிர இன்னும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கிறது என்ற ஒரு அசட்டுத்தனம் இருப்பது போல ஒரு அலட்சியத்தன்மை அவரிடம் தென்படுவதாகத்தான் ஒரு உளவியல் ஆலோசகராக இதை நான் உற்று பார்க்கிறேன். எனவே சிந்திக்க வேண்டும். இது போல தன்னுடைய சுய நலத்திற்காக அதீதமான அவசியமற்ற காம தேவைகளுக்காக குழந்தைகள் மீது, அவர்கள் உயிரின் மீது ஆதிக்கம் செலுத்தும் போக்கு இதோடு நின்று விட வேண்டும். இன்னொரு அபிராமி உருவாகிவிடக் கூடாது என்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? சட்டம் சிந்திக்க வேண்டும், சமூகம் சிந்திக்க வேண்டும், குடும்பம் சிந்திக்க வேண்டும். ஆணும் பெண்ணும் தங்களுக்கிடையே பரிமாறக்கூடிய காதல் காமம் குறித்து அதன் எல்லைகள், அளவுகோல்கள், அது தீர்க்கப்பட வேண்டிய விதம், அவற்றை எங்கே முறையாக பெற்றுக்கொள்வது, எப்படி பெற்றுக்கொள்வது என்பது குறித்தும் பேசி தீர்வை நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. நன்றி.